பெட்ரோல் போட்டு போயிடலாம். சுத்தமாக வண்டியில் பெட்ரோல் இல்லை, அப்படியே பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போடா ஃப்ரீயாக இருக்குது, இல்லாட்டி இந்த பல்கில் எப்போவுமே கூட்டமாகவே இருக்கும். பெட்ரோல் இல்லையா நினச்சேன், என்னடா ஃப்ரீயாக இருக்குது, சங்கட்டம். பீஸ் பெட்டில் போட்டுக்கலாம். இந்த போக்குவரத்து கூட்டம் இல்லாத போது நினச்சேன், சரி என்னடான்னு. ஓகே, பீஸ் பெட்டில் போட்டுக்கலாம். எனக்குலாம் செம்ம டிராஃபிக்கு. ஐயோ, இன்னும் நம்மளால ஒதுக்கிட்டு போயிட்டாப்ல சார். இப்போ எவ்வளோ டிராஃபிக் சரி. இங்கே ஒரு கெட்ட கெட்ட வார்த்தை சண்டைய. அப்படி சொல்ல இப்படி சொல்ல, ஐயோ சைக்கு. இந்த பல்கில் போட்டு போவோம். இது கொஞ்சம் பரவாயில்லாத பல்கு தான், நல்ல பல்கு தான், போட்டு போவோம். ஒரு 500 ரூபாய்க்கு போடுங்க. என்ன டேங்க்ல சிந்தாம என்ன சூப்பர். ஓகேங்க, பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டு எங்கே நம்ம கூட வந்த பாய்ஸ் அங்கே நிற்கிறாங்க. ஓகே போகலாம். இதுக்கப்புறம் நேராக போய் அவன் ஏன்னா வந்து பனி கரெக்டாக 12 ஆகுது. நம்ம வந்து அங்கே ஒரு 2:30க்கெலாம் இருக்கணும். வேண்டாம் சேஃப் சட்டான போய் நம்ம தம்பி தான் என்னோடய ஜிம் பார்ட்னர். கிளம்ப லேட்டு 10 மணிக்கு கிளம்பலாம் நினச்சோம், லேட் ஆகி போச்சு. ஸ்பாட் எப்படி இருக்குன்னு தெரில, கொலுக்குமாலையில் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க, எப்படி கூப்பிட்டு போகிறாங்கன்னு. ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறேன்னுருக்காங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி நடக்குது, எப்படி போகுதுன்ட்டு. சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரணுங்க. வந்து அடுத்த டாவு போடி தான். கரெக்டாக போடி முந்தல் போடி நட்டு, அதுக்கப்புறம் சின்ன இது சூரியநெல்லி கொலுக்குமலை. இதுதாங்க நம்ம ரூட் இன்னைக்கு. வாங்க அடுத்த அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு போடி நோக்கி போகிறோம். போடிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். போடி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து முந்தல். பைக் ஒர்க்காகதான்னு தெரில, அப்போ வந்து லூஸாக தொங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து போகிறாரு R15 வச்சு குத்துறாப்புல. இதுங்க போடி பார்க் ஸ்டாப். பார்க் ஸ்டாப். இப்படி ஓரவே கூடாது எப்பவும். சரி ஓகே, லாரி நமக்கு வழி இருக்கனால தான். ரொம்ப வறண்டு போச்சு, டீஹைட்ரேட் ஆகிடுச்சு உடம்பு. வெயில் ஓவர்னால ஏதாச்சும் போகும்போது குடிச்சிட்டு போகணும். அப்போ இன்றைக்கி தான் சேலரியே வாங்கினேன். சேலரி வாங்கி உடனே இந்த மாதிரி அப்படியே சரி இப்போது அதை கொலுக்குமலை போகணுன்னு ரொம்ப நாள் வேறு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு நாள் காசு இல்லாமல் இருந்துச்சா, சரி இன்றைக்கி தான் சேலரி கிரெடிட் ஆச்சு. சரி இப்போது இன்றைக்கி போயிட்டு அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் ராங் ரூட்டில் வராரு. என்ன ராங் ரூட்டில் வரீங்க? ராங் ரூட்டில் வரீங்க? ஓ போலீஸ்ட போட்டு கொடுத்துருவேன் ஜி. என்ன ராங் ரூட்டில் வரீங்க?
உங்க வெளிநாட்டு பயங்கரமா இருக்கு, கணக்கா இருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த நாட்டக்குள்ள போயிடலாம். ரோடை கொதறி வச்சு, இந்த ரோடு சரியான ரோடு. இது சூப்பரான கார்னர். இந்த கார்னர்லாம் கொதறி வச்சுருக்காங்க. ரொம்ப அடிக்கும். சாப்பிட்டு போகணும் போத. இப்போ தான் சாப்பிட்டு 1.5 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் ஆகும். அதுவும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அப்படி. வந்துட்டு இருந்தாப்புல திடீர்னு ஆளை காணோம். என்ன 2 கோயில்கள் எடுத்துட்டாப்லையா? பார்ப்போம் என்னன்ட்டு. இவ்வளோ கேப் வராது. ஸ்பாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாட்டி கீழே விழுந்துட்டாங்க. என்னாச்சு? ஆஹா, எப்படி ப்ரோ என்னாச்சு? ஃப்ரீயா உள்ள போயிட்டீங்களாக்கா? சரி சரி, எதுவும் அடி இல்லைல்ல? உனக்கு என்ன அடியா? ஷோ, வா வாங்க, வா கடைக்கு வாங்க, வா வா, கடை இருக்காங்க, வா. எப்படி இந்த ரோட்டில் எப்படி போறீங்க? இதில் போயிட்டாப்லையாக்கா? பார்க்கலையா? என்ன நீ பார்த்து வர வேணாமா? ஏன் ப்ரோ, சரி விடுங்க, ஃப்ரீயாக ஒன்றும் இல்லை, வா பார்த்துக்கலாம். எங்கே அவர் உள்ள அடி யாருண்ணா? ஆமாம், லைட்டாக பட்டிருக்கியா அவனுக்கு? ஆமாயா, மண்டல் லைட்டாக பட்டிருக்கியா? சும்மா இதுதான், கீரை தான், அதுவும் பிரச்சனை இல்லை. வலிக்கல, இது இல்லை, கிராக் தான், வேற எங்கே இல்லைல்ல? 4 அரெஸ்ட் ஆயிடுச்சா என்ன? ஆமாம், ஏன்னா சின்னடா பின்னாடி வர ஆளை காணா. மெதுவாக வர சொன்னேன் உங்களை. லைட் இது பண்ணுங்க. இல்லை ஹேண்ட் இதாகிடுச்சு, 4க்கு இதாகிடுச்சு. இந்த ஹேண்டில் வேறு இதாக 4க்கு இதாகிடுச்சு. சரி வா பார்த்துக்கலாம். வண்டி ஓரம் பண்ணிப்போம். அது பேக் எடுத்துக்கவா. அந்த கடையில் போய் இது பண்ணிட்டலாம். வாங்க தண்ணியே குடிச்சிட்டு ஹெல்மெட் எடுத்த கையில் பார்த்து ஸ்லோவாக வர வேண்டியதானே? இங்கே இருக்க ரோடு இப்படி எங்கே போனீங்க? இதுக்குள்ள இப்படி ரோடு இப்படி தானே இருக்கு. இதுக்குள்ள எப்படி வந்தீங்க? இப்படி ஏறி வந்தீங்களாக்கா? இப்படி நீட்டாக வர வேண்டியதானே? ஏன் கவனம் ப்ரோ? சரி விடுங்க, பார்த்துக்கோ. வேற எதுவும் இல்லை, வேறு உள்ள எதுவும் பெருக்காக இல்லைல்ல? சரி தூக்கி போய் டீஸ்டர் மாற்றிக்கோங்க. வாங்க, வேறு தூக்கி போய் டீஸ்டர் கூட மாற்றிக்கோங்க. பொறுங்க, வந்தால் அவங்க ஃபோனை போட்டு வர சொல்லி ரெக்கவர் பண்ணி வண்டியில் குட்டியானதே ஏற்றின அப்புறம். என்ன சொல்கிறீங்க? இங்கே எதுவும் இல்லைல்ல? வா தண்ணியே குடிச்சு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாம். இங்கே பக்கத்தில் எங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலு? போர்டு இந்த ரவுண்டானா எங்கே இருக்குது? அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு இருக்கு. முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கா? சரி சரி வா ஹாஸ்பிட்டல் ட்ரிபிள்ஸ் போயிடலாம். வா வண்டியில் இந்த ஃபோனை போட்டு போத இந்த வண்டி சார் பாக்கெட்டில் இருக்கு. சரி விடுங்க, பெருசாக வர வேண்டியது இந்த மாதிரி ஆயிடுச்சு. பொறுமையாக வர வேண்டியது. அது இத்தனை 60 போயிட்டு இருந்தேன். அதுக்கு தான் இது எம்ஆர் யார் நம்பர் வச்சுருக்கீங்களா? சர்வீஸ் இந்த மாதிரி கரெக்டாக எந்த ஏரியானா போடி விளக்கு தாண்டியா? போடியை தாண்டி முந்தல் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால் பண்ணு 87549. விடியா பார்த்துக்கிறோம்யா. வெறும் நல்லா இதாகுதா? உள்ள ரத்த காயம் இல்லை, எரியல?
லைட்டு கிராச்சு. இங்கே போய் ஒரு ஊசி போடுங்க. அதான் டிடி போட்டுக்கலாம். இந்த உள்ளே தேஞ்சிருக்கு ஒரு டீச்சர் ஆமாண்டா அவனுக்கு உள்ளே தேஞ்சிருக்கா டீ. இங்கே பக்கத்துலேயே இருக்குமா? சரி பார்த்துக்கலாம் வா ஃபோன் எடுக்க மாட்டாங்க.